இந்த வீடியோ எதுக்குன்னா, ஏஆர் ரஹ்மானுக்கும் அதாவது ரொம்ப நாளா ஒரு ஒரு கேள்வி மண்டையிலே ஓடிட்டு இருந்துச்சு. நேத்து தான் அது பார்த்தோன்னே தான் எனக்கு தோணுச்சு. இந்த கத்தீஜா ரஹ்மான் வாங்க மியூசிக் டைரக்டரா அனௌன்ஸ் பண்றாங்கன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு கேள்வி எப்படியாச்சும் கேட்டுடணும். அவங்கள்ட்ட இருந்தே பதில் வரணும். மத்தவங்க ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து பதில் வர்றதுக்காக தான் கேட்கறேன் இந்த கேள்வி. இந்த ஏஆர் சார்ட்டே கேட்போம் ஃபர்ஸ்ட். ஏஆர் சார் எப்படி சார் அது? நீங்க ரிலீஜியஸும் ஃபாலோ பண்றீங்க. காட் கேட்டா எல்லாத்துக்கும் காட் காட் கேட்டா காட் எல்லாம் சொல்லிட்டு எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லிட்டு போறீங்க. அப்புறம் நிறைய இன்டர்வியூஸ்ல அப்படிதான் பேசுறீங்க. இல்ல ஒரு கூட்டம் வந்து மியூசிக் வந்து ஹராம்னு சொல்லிட்டு வரும்ல. ஒரு கூட்டம் மியூசிக்னு சொல்லிட்டு ஹராம்னு சொல்லிட்டு வரும். அதெல்லாம் எப்படி நீங்க கண்டுக்கிட்டீங்க? எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அதெல்லாம் அந்த கூட்டமே வரலையா? இல்ல எனக்கு தெரியல. இந்த மியூசிக் ஹராமுன்னு சொல்றாங்க. அதனால தான் நானே மியூசிக் கத்துக்க முடிய மாட்டேங்குது. மியூசிக் கத்துக்க முடியல. அதனால தான் கத்துக்க முடியல. நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றீங்க? இப்போ அது சரி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அது ஓகே. சரி நீங்க ஏதோ ஃபாலோ பண்றீங்க, மியூசிக் போடுறீங்க. எப்படி சொல்றது? 2 ஆஸ்கார் அவார்டும் வாங்கிட்டீங்க. அவார்டும் வாங்கிட்டீங்க. வேர்ல்டுக்கே தெரியும். ஆனா ஒரு கோட் ஹராம்னு சொல்லிட்டு வரும். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ரிலீஜியஸை ஃபாலோ பண்றீங்க. இந்த காடுக்கு நீங்க வந்து என்ன சொல்றீங்க? அதோடைய விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணும் சார். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்போ கண்ணில் படும்னு தெரியல. இந்த வீடியோக்கு எப்படியாச்சும் ஒரு ரிப்ளை கொடுங்க சார் எனக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கத்தீஜா ரஹ்மான் உங்களுடைய பொண்ணு. என்ன என்னன்னா எனக்கு எது திடீர்னு ஆச்சுன்னா, ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு ஃபேஸை கூட ரிவீல் பண்ணல. அவங்க ஃபேஸை கூட ரிவீல் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்து மியூசிக் நான் போட்டுக்கிறேன், மியூசிக் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மியூசிக் போட்டுக்கணும்னு எனக்கு நேத்தான் கேள்வி எனக்கு. இது எப்போடா அது இவங்க தான் போட்டுட்டே போறாங்க. நம்ம வந்து மியூசிக் கத்துக்கவே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர முடியுது. ஏன்னா ரிலீஜியஸ் ஃபாலோ பண்றதுனால கத்துக்கவே முடியல. நீங்க ரிலீஜியஸும் ஃபாலோ பண்றீங்க, மியூசிக்கும் போட்டுட்டே போறீங்க. ஆனா அந்த ஹராம் கூட்டம் வரவே மாட்டாங்க. கமெண்ட்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஹராம் கூட்டம் தான் வரல. வாங்க அந்த ஹராம் கூட்டம் எங்க போச்சுன்னு தெரியல. நீங்க பாட்டு போட்டுட்டே இருக்கீங்க. அதான் ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. அந்த முருகா போட்டு வரீங்க. அந்த சாரி பர்தா போட்டு அதான் முருகா போட்டு ஃபேஸ் ரிவீலே பண்ண மாட்டீங்க மேடம். நீங்க எப்படி அந்த அதை பாக்குறீங்க? மியூசிக்கே ஹராம்னு சொல்றாங்க. நீங்க ஜாலியா மியூசிக் போட்டுட்டு ரிலீஜியஸ் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்றீங்க. உங்கள்கிட்டனும் பதில் வரணும் மேடம். இதுக்கும் வந்து போய் சேரணும் இந்த வீடியோ. உங்கள்கிட்டனும் பதில் வரணும். அவங்கள்ட்ட அப்பா இல்ல உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போயிருந்தா கூட உங்க அப்பாட்ட நீங்க கேள்வி கேட்டு இல்ல நீங்களே பதில் சொன்னா கூட எனக்கு ஓகே. எனக்கு அது ரிப்ளை வந்தாகணும். என்ன ஹராமுன்னு சொல்றீங்க, நீங்க ரிலீஜியஸும் ஃபாலோ பண்றீங்க. அதனால உங்கள்ட்ட கேட்கறேன். ரெண்டுமே பண்றீங்களே அதை எப்படி பாக்குறீங்கன்னு தான் கேட்கறேன். ஏன்னா இப்ப மியூசிக் டைரக்டரா நீங்க இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க, அதுக்கு கேட்கறேன். ஒண்ணு நீங்க ஆவாம இருந்தீங்கன்னா கூட நான் இந்த கேள்வி வந்திருக்காது. அதாவது இவ்வளவு ஃபாலோ பண்ற நீங்களே அது பண்றீங்களே, அப்ப எப்படி அது ஹராம பாக்குறீங்கன்னு நான் கேட்கறேன். அப்புறம் ஒரு திடீர்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுறதோ ஏதோ ஒரு வீடியோ வந்து ஒரு பொண்ணு வந்து பாட்டு போட்டு வாய்ஸ் அசன்ஸ் அது யாரு பாட்டுன்னா ஏஆர் ரஹ்மான் பாட்டு. அந்த பாட்டுக்கு கீழே வந்து வந்து எல்லாரும் அதாவது அந்த வருவாங்கல்ல கீழே வந்து ஹராம் ஹராம் போட்டிருந்தாங்க. ஒருத்தன் வந்து போட்டிருந்தாங்க இந்த மாதிரி முஸ்லீமா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் வாய் அசைக்காதீங்க, ஹராமான செயலாம் செய்யாதீங்க. அதுக்கு நான் கமெண்ட் போட்டிருந்தேன். டேய் பாட்டு போட்டவதே முஸ்லீம் தான்டா, அது ஏன்டா கேட்கலன்னு போட்டு இருந்தேன். அது கேட்குறேன். போட்டவரே முஸ்லீம் தான் பாட்டு போட்டவரே, அது என்னடா யாருமே கேட்க மாட்டீங்க. அப்புறமே பார்த்தா அதுக்கு ரிப்ளே வரல. அதான் சார் உங்க 2 பேரும் அதை எப்படி நீங்க பாக்குறீங்க, இந்த உலகம் எப்படி பாக்குதுன்னு எனக்கு ஒரு கேள்வி. இந்த வீடியோ பாக்குறவங்க எனக்கு என்ன, இந்த வீடியோ பாக்குறவங்க எப்படியாச்சும் இந்த ஏஆர் ரஹ்மான் சார்ட்டு கத்தீஜா ரஹ்மான்ட்டையும் இந்த வீடியோ போய் சேர்க்கணும். அதுதான் என்ன வந்து ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்தே ஆகும். வரும் நம்புறேன். ஏஆர் ரஹ்மான் சாரும் அதாவது கத்தீஜா ரஹ்மான் வந்து எப்படி பாக்குறீங்க? மியூசிக் ஹராம்னு சொல்லுவாங்களே, நீங்க ரிலீஜியஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்க. ஆனா ஹராம்னு சொன்னா ஹராம் பண்ற வேலையை சொன்னா நரகத்துக்கு போயிருவேன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்க நரகத்துக்கு போகவே தயாரா அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அப்போ ரிலீஜியஸ் ஃபாலோ பண்றது வேஸ்ட் தானே. அதனால இந்த வீடியோ உங்களுக்கோ உங்க அப்பாவுக்கோ போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். எனக்கு இந்த ரிப்ளை எப்படியாச்சும் வந்தாகணும் இந்த வீடியோல இருந்து.